சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீ பண்ணிருக்கா கடைக்காரங்களுக்கெல்லாம் போன் பண்ணி மிரட்டி இருக்கா. அப்பத்தா கைமணம் பேரு அவகிட்ட இருக்குல்ல, அந்த பேர்ல இருக்கிற பொருள் எல்லாம் நீங்க வித்தீங்கன்னா உங்க கடையை இழுத்து மூடுவேன்னு சொல்லி மிரட்டி இருக்கா. அதுக்கு பயந்துகிட்டுதான் எல்லா கடைக்காரங்களும் திருப்பி கொடுத்திருக்காங்க. என்ன செவந்தி, நிஜமாதான் சொல்றியா? அந்த புள்ளைக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் முடிச்சு போச்சா? பாத்தியா செவந்தி, நீ அவ நல்லா இருக்கணும்னு சொல்லி அவளுக்காக என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. அவளுக்கு அத பத்தி நினைச்சு பாக்குறதுக்கு கொஞ்சமாவது நேரம் இருக்கா? என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா பாரு அவ. இது ரொம்ப தப்பு செவந்தி. நம்ம கம்பெனி பேரை திருட்டுத்தனமா புடுங்கினது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கடைக்கடையா போன் பண்ணி சொன்னா நாம எப்படி பிழைக்கிறது? அந்த அக்கறையெல்லாம் அவளுக்கு ஏதுமா? அப்படி இருக்கிறவளா இருந்தா சாப்பாடு போடுற வீட்டுக்கே துரோகம் பண்ணுவாளா? நீ செவந்தி நிஜமாதான் சொல்றியா? பூர்ணிதான் இத்தனையும் பண்ணாளா? ஏராஜி, செவந்திக்கு என்ன பூர்ணிமா மேல ஏதாவது குறை சொல்லணும்னு வேண்டுதலா என்ன? அந்த கடைக்காரங்கெல்லாம் அண்ணன் கிட்ட சொல்லிருக்காங்க, பூர்ணிதான் போன் பண்ணி சொன்னான்னு. அவ பண்ணுவா செவந்தி, கன்ஃபார்மா பண்ணுவா. இது மட்டும் இல்ல, இதுக்கு மேலயும் பண்ணுவா. எப்படி செவந்தி இந்த மாதிரி ஒரு பொம்பளைய நம்பி உன் குழந்தைய வேற கொடுத்திருக்க? நல்லா கேளு சிந்து, குடுக்கும் போதே சொன்னேன் அவெல்லாம் சரிப்பட மாட்டா, அவகிட்ட குடுக்காதீங்கன்னு. இந்த ரெண்டும் இருக்கு பாரு, இவங்க பண்ண வேலைதான். புள்ளைக்கு பாசம் காட்டுறேன்னு சொல்லி செவந்தி புள்ளைய வாங்கி அதுங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அவளுக்கு அந்த நன்றி உணர்ச்சி கொஞ்சமாவது இருக்கா? இருந்தா இப்படி எல்லாம் பண்ணுவாளா? பாட்டி, அத பத்தி இப்ப பேசி என்ன பிரயோஜனம்? ஏதோ பூர்ணிமாவும் ரகுவும் கஷ்டப்படுறாங்கன்னு நினைச்சுதான் ஏன் குழந்தைய அவங்க கிட்ட கொடுத்த. அது இப்படி வந்து முடியும்னு எனக்கு மட்டும் எப்படி பாட்டி தெரியும்? இப்ப கூட பூர்ணி கெட்டு போகணும்னு நான் நினைக்கல. அவ நல்லபடியா இருந்து என் குழந்தைய நல்லபடியா வளர்க்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஒரே வீட்ல 2 பேரும் இருக்கும், குழந்தையே இல்லாம அவ இருக்காளேன்னு அந்த கஷ்டத்தை நான் புரிஞ்சுக்கிட்டுதான் அவளுக்கு நான் இதை பண்ண. அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் பொறுத்து போயிட்டு இருக்கேன். ஆனா அவ பதிலுக்கு பண்ணது பாத்தீங்களா? நீ எதுக்கு செவந்தி இப்படி வருத்தப்படுற? அவ பண்ணதுக்கு அவ அனுபவிப்பா. இப்படி இருக்கிறவங்க வயித்துல எல்லாம் அடிச்சா அவ நல்லாவா வாழ முடியும்? அப்பத்தா கைமனோங்கிற பேரையும் எடுத்துக்கிட்டு தொழிலும் பண்ண விடாம தடுத்தா எப்படி பாட்டி? இத்தனை பொருளும் வேஸ்டா தானே ஆகும். அதை நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு சிந்து. எவ்வளவு பேரோட உழைப்பு இது. இதை நம்பிதானே நம்ம இத்தனை பேரும் இருக்கோம். என்னை நம்பி 3 குழந்தைங்க இருக்காங்க, இந்த வீடு இருக்கு. அது மட்டுமா, நம்ம ஃபேக்டரியில வேலை செய்யறவங்களை நம்பி அவங்க குடும்பம் எல்லாம் இருக்கு. இத்தனை பேரோட வாழ்க்கை இதை நம்பி இருக்கும்போது அவ எப்படி இந்த மாதிரி பண்ணலாம்? செவந்தி, இவளை இப்படியே விடக்கூடாது. ஏதாவது ஒண்ணு பண்ணணும். இப்படி பதிலுக்கு பதில்னு எத்தனை நாளைக்கு பண்ணிட்டே இருக்கிறது சிந்து? அவ எதுக்காக இப்படி எல்லாம் பண்றான்னு எனக்கு நல்லாவே புரியுது. அவளுக்கு என் மேல அவ்வளோ ஒரு வெறுப்பு. எப்படியாவது நான் அவ கால்ல விழணும்னு நினைக்கிறா. அதுக்காக கம்பெனி பேரை கூட எடுத்துக்கிட்டா. இன்னைக்கு இந்த பொருள் எல்லாத்தையும் திருப்பி அனுப்பி வச்சிருக்கா. அவ நினைக்கிற மாதிரி நடந்தா நம்ம கையில காசு இல்லாம போயிடும். காசு இல்லனா என்னோட இடத்த அவ புடிச்சிடலாம்னு நினைக்கிறா. அது இந்த ஜென்மத்துல நடக்காது சிந்து. அவளுக்கு என்ன பத்தி தெரியல. பாசமா நடிச்சு குழந்தைய புடுங்கின மாதிரி இது எல்லாத்தையும் புடுங்கினா நான் ஒன்னும் இல்லாதவள ஆயிடுவேன். அதுக்கப்புறமா அவ காலடியிலேயே கிடப்பேன்னு எதிர்பார்த்துக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கா. நான் அந்த மாதிரி ஆள் இல்லைன்னு அவளுக்கு தெரியல. தெரிய வைக்கணும் சிந்து. செவந்தி, இவ்ளோ பொருளையும் இப்ப விக்கணுமே, அதுக்கு என்ன பண்றது? இல்ல சிந்து, நாம அந்த கடைக்காரங்களை போய் பார்க்கலாம். இது வரைக்கும் பாதி கடைக்காரங்க தான் திருப்பி கொடுத்திருக்காங்க. மிச்ச கடைக்காரங்க எல்லாம் இன்னும் ரிட்டர்ன் தரல. எல்லார்கிட்டயும் போய் பேசுவோம். திரும்ப இந்த பொருள் எல்லாம் ஸ்டாக் முடியற வரைக்கும் விற்க சொல்லி கேட்போம் சிந்து. நாம பேசினா ஒத்துப்பாங்களா செவந்தி? எல்லாமே நம்ம பேசுறதுல தானே இருக்கு சிந்து. பேசி பாப்போம்.
இவ பேசி ஒரு பொருளை திருப்பி கொடுக்க முடியும்னா நம்ம பேசி அதே பொருளை விக்க வைக்கவும் முடியும் சிந்து. போலாம் செவந்தி, கண்டிப்பா போலாம்.